வணக்கம் நேயர்களே. நம்மளுடைய இந்திய நாடு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இருக்கிறதுக்கும் அண்ட் இங்க இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் நம்ம எல்லாருமே ஃப்ரீடமோட இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய ரீசன் காந்திஜி அண்ட் அவர் கூட போராடின நிறைய சுதந்திர வீர போராட்டர்கள் தான். ஸோ இந்த காந்திஜி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயுதமாக கையாண்ட விஷயம் தான் வந்து அஹிம்சை இல்லையா? ஸோ இந்த டே வந்து குவைட் இந்தியா மூமெண்ட் டே ஆர் ஆகஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பயங்கர பாசிட்டிவாக ரிஃப்ரெஷிங்காக நம்ம டே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஃபேவரட் யுகம் கனெக்ட். ஜெய், இன்னைக்கு கிருத்திகாஸ் கிச்சன்ல கிருத்திகா ராதாகிருஷ்ணன் மேம் வந்து ஏதோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு டிஷ் செய்ய போறாங்களாமே. ஆமா, என்ன மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேக் செய்ய போறாங்க. அதுவும் வந்து டோரா கேக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ கேக்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. வாங்க நேயர்களே எப்படின்னு கத்துக்கலாம். ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரொம்ப யம்மியான ஒரு ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். இது டெஃபினட்டாக சில்ட்ரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எக்லெஸ் இது அண்ட் ஸோ அதனால் விரத நாள்கள்லையும் பண்ணிக்கலாம். என்னன்னைக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சீட் மீல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இதை ஹெல்த்தியராகவும் ஆக்கியிருக்கோம். ஸோ அதனால் லெட் அஸ் ட்ரை அவுட் திஸ் ரெசிபி டோரா கேக். பேசிக்கலாக வந்து 2 பேன் கேக்ஸ் வித் லாட் ஆஃப் நைஸ் சாக்லேட் ஃபில்லிங்ஸ் இது. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவு 1/2 கப், ஆப்பிள் பியூரி 2 டேபிள் ஸ்பூன், பவுடர்ட் சுகர் 1/4 கப், கொக்கோ பவுடர் 1/8 கப், மில்க் பவுடர் 1/8 கப், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், சால்ட், பால் 1/2 கப், ஹனி 1/2 டேபிள் ஸ்பூன், மெல்டட் சாக்லேட் ஆர் சாக்லேட் சாஸ். இப்போ வந்து இந்த கோதுமை மாவு இதில் ஆட் பண்ணிடலாம். பால், பொடித்த சர்க்கரை, பேக்கிங் சோடா, ஆப்பிள் பியூரி, கொக்கோ பவுடர், மில்க் பவுடர், ஹனி, ஓகே. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் லிக்விட் ஆக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து ஸ்வீட்னஸ் சரியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவாவை ஹீட் பண்ணிக்கோங்க. தவாவை கொஞ்சம் ஆயில் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பால் எடுத்தது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான். சுகர்ட் மில்க்லாம் வேணாம். ஏன்னா இது ஏற்கனவே தனியாக நம்ம வந்து இந்த மில்க் பவுடர் அண்ட் பவுடர்ட் சுகர் எல்லாமே ஆட் பண்ணுறனால இட்ஸ் நாட் ரிக்வயர்ட். ஸோ தவா நல்லா ஹாட் ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா குக் ஆகிட்டோம். ஸோ இதை வந்து இப்படி பிளேட் பண்ணிடலாம்.
ஸோ இது ஆக்சுவலாக ஒரு சாண்ட்விச் மாதிரி தான் வரும் அது. ஸோ இது ஒரு பேன்கேக் வந்துருச்சு. அது மேலே இந்த சாக்லேட் சாஸ் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் பீஸ் இது மேலே அப்படியே வச்சிடலாம் அதை. ஓகே, அண்ட் இந்த ஒரு ரெசிபி வந்து உண்மையிலே ரொம்ப யம்மியாக இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஒரே ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னாக்க இந்த ஆப்பிள் பியூரிக்கு பதிலாக நீங்கள் வந்து எக் சேர்த்துக்கலாம் ஆர் ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி ஆப்ஷன்ஸ். அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் டு இம்ப்ரூவ் தி ஃப்ளேவர் அண்ட் டெக்ஸ்சர் எல்லாம் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சாப் நட்ஸ் எல்லாம் உங்கள் சாய்ஸுக்கு ஆட் பண்ணலாம். பட் சம்டைம்ஸ் சில்ட்ரனுக்கு வந்து தனியாக அந்த மாதிரி சாக்லேட் ஃப்ளேவர்னா சாக்லேட் ஃப்ளேவர் மட்டும் வேணும் அப்படின்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபியாக இருக்கும் அது. அண்ட் ஃபார் லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எதுக்குனாலும் இதை அழகாக நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் சுவையாக இருக்கும், ஆறுறதுக்கு முன்னாடியும் சூடாக இருக்கும்போதும் சுவையாக இருக்கும். ஸோ இன்றைக்கோட ரெசிபி டிப்பில் என்னென்னா, அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு கேலரி டென்ஸ் ஃபுட்டு தான். ஒன்ஸ் இன் அ வைல் ஒரு சீட் மீல் இஸ் ரெக்வயர்ட் அண்ட் எசென்ஷியல். ஏன்னா வந்து நம்ம லைஃபே வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தோம்னாக்க நம்ம வந்து திடீர்னு ஒரு நாள் ரொம்ப ஹெவியாக நம்ம சாப்பிட்ருவோம். ஸோ அப்படி விடாமல் வந்து ஒரு வாரத்தில் ஒரு மீல் வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்டியாக உங்களுக்கு பிடிச்சது ஒரு டிஷ், ஒரு ஸ்வீட்டாக இருக்கலாம், ஒரு ரசகுல்லா இருக்கலாம், குலாப் ஜாமுனாக இருக்கலாம், இல்லை ஒரு நைஸ் உங்கள் ஃபேவரட் பிராண்ட் ஐஸ்கிரீமாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு கேலரி டென்ஸ் மீலை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்க யூல் பி உங்களோட டயட் பிளானையும் உங்கள் ஹெல்த்தையும் நீங்கள் நிறைய நாளுக்கு நீங்கள் அதை கடைப்பிடித்து அதை கொண்டு போகலாம். ஸோ அதனால் ஹாவ் அ நைஸ் டே. வீல் மீட் யூ அகேன் டுமாரோ வித் yet another ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி. நன்றி, வணக்கம். ஸோ இப்பொழுது விமன்ஸ்க்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் கொடுக்குற உஷா நந்தினி மேம் அவர்கள் வந்து இன்னைக்கு இனிய வென்றில் எந்த மாதிரி டிப் வந்து தர போகிறாங்க? வாங்க நேயர்களே தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கேகே நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே போகிறோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது பிசிஓஎஸ் பிரச்சனை இருந்தாலும் அதை எளிமையாக குறைச்சி உடல் எடையை குறைக்கிறது எப்படி. ஸோ பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ் உடல் எடையை ஈஸியாக குறைக்கக்கூடிய முறைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ் உடல் எடை வந்து அதிகரிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக மெக்னீஷியம் சத்து குறைபாடு இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல் எடை அதிகமாயிட்டே போகும் அப்படிங்கிறது தான். ஸோ எப்படி அது காரணமாக அமையுது, அந்த சத்துள்ள உணவுப் பொருட்கள் என்ன, அதை வச்சு எப்படி ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த மெக்னீஷியம் சத்து வந்து நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சிதை மாற்றத்தில் பங்கு கொள்ளுது. நம்ம உடம்புல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளில் குறிப்பாக மாவு பொருளில் இருந்து நமக்கு சர்க்கரை கிடச்சி, குளுக்கோஸ் கிடச்சி, அது ஈஸியாக சக்தியாக மாறுறதுக்கு, எனர்ஜியாக மாறுறதுக்கு ஒரு ரியாக்ஷன் காரணமாக இருக்குது. அதுக்கு பேர் குளுக்கோஸ் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம உண்ணக்கூடிய உணவுப் பொருள் சக்தியாக மாறணும். அப்படி மாறலைன்னா அது கொழுப்பாயிடும். ஸோ அந்த மாதிரி சக்தியாக எளிதாக மாறக்கூடிய ஒரு ப்ராசஸில் மெக்னீஷியம் ரொம்ப பெரிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்குது. அதே சமயம் கொழுப்பு சேராமலும் நம்ம உடலில் புரதம் நல்லபடியாக சேர்ந்து உடல் இறுகிறதுக்கும் உடலினுடைய தசைகளுடைய வளர்ச்சிக்கும் இது சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ மெக்னீஷியம் சத்துக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ரெஸ்ட்டில் இருந்தாலும் நம்ம தூங்கிக்கிட்டே இருந்தாலும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய எக்ஸசிவான கொழுப்பும் எக்ஸசிவான
சர்க்கரை பொருளும் எரிஞ்சிரும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம ரெஸ்ட்டில் இருக்கும்பொழுது கூட நம்ம பாடியிலேருந்து கலோரிஸ் கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக இந்த மெக்னீஷியம் சத்து ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா தொப்பையை குறைக்கிறதுக்கு இந்த மெக்னீஷியம் சத்து ரொம்ப தேவைங்க. இப்போது நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா? ஏன் தொப்பை ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் ரொம்ப கலோரிஃபிக்காக இருந்தாலோ இல்லை அன்டைமில் சாப்பிட்டாலோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அப்படியே கொழுப்பாக மாறும், அது சக்தியாக மாறாது. அந்த மாதிரி கொழுப்பாக மாறி நம்ம வயிறை சுற்றி இடுப்பு சுற்றி போய் உட்காந்திக்கிறதுக்கு பேர் தான் தொப்பைன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஃபேட் அக்குமுலேட் ஆகாமல் தடுக்கக்கூடிய தன்மை மெக்னீஷியம் சத்துக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம உடம்புல வீக்கங்கள் அதிகமாக இருக்கு இல்லையா, இன்ஃப்ளமேஷன். இப்போது நான் நிறைய எஃபோர்ட் போடுறேன், நான் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் வந்து காலையில் 1 hour சாயந்தரம் 1 hour எக்ஸசைஸ் பண்ணுறேன், டயட் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கேன், நான் எதுவுமே சாப்பிட்றதில்ல, ஆனாலும் என் உடல் எடை குறையவே மாட்டேங்குதுன்னு நிறைய பெண்கள் நம்ம சொல்லி கேள்விப்படுறோம். அந்த பெண்களுடைய உடலில் ரத்தத்தில் குறிப்பாக சி ரியாக்டிவ் புரோட்டீன், அதே மாதிரி இன்டர்லியூக்கின் 6, டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் ஆல்ஃபா, இந்த மாதிரியான இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி, வீக்கத்தை உருவாக்கக்கூடிய தன்மையுடைய நிறைய சத்து பொருட்கள் ரத்தத்தில் இருக்கிறதா கண்டுபிடிக்கப்படுது. இதில் இன்ஃப்ளமேட்ரி மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்ஃப்ளமேட்ரி மார்க்கர்ஸ் யாருக்கெல்லாம் அதிகமாக ரத்தத்தில் இருக்கோ அவங்களால என்ன எஃபோர்ட் போட்டாலும் வெயிட்டை குறைக்க முடியாது. ஆனால் மெக்னீஷியம் சத்துள்ள உணவுகளை எடுக்கும் பொழுது இந்த இன்ஃப்ளமேட்ரி மார்க்கர்ஸ், இந்த வீக்கத்தை உருவாக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய அந்த ரசாயன பொருளை குறைக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது இந்த மெக்னீஷியம். அதனால் நம்மளால் ஈஸியாக உடலை இழைக்க முடியும். அடுத்து 4வது விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய தூக்கம். இன்றைக்கி தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம சரியாக தூங்கலை அப்படிங்கும் பொழுது நம்ம ரத்தத்தில் கிரில்லின், லெப்டின், இன்சுலின் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் வந்து ஏற்ற இறக்கமாக மாறி மாறி அமையறதுக்கு காரணமாக அமையும். இந்த ஹார்மோன்கள் எல்லாம் தேவையான நேரத்தில் பசிக்கவும் விடாது, தேவையில்லாத நேரத்தில் பசிக்கவும் செய்யும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடற்பருமன் அதிகரிச்சுக்கிட்டே போகிறது தூக்கமின்மைக்கு ஒரு காரணமாக அமையுது. இந்த தூக்கமின்மை காரணமாக உடற்பருமனும் வரலாம், உடற்பருமன் காரணமாக தூக்கமின்மையும் வரலாம். இந்த 2 விஷயத்தையுமே சரி பண்ணக்கூடிய தன்மை மெக்னீஷியம் சத்துக்கு இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா மன அழுத்தம். இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு பிசிஓஎஸ்னே ஒரு பிசிஓஎஸ் இருக்குது, அட்ரினல் பிசிஓஎஸ்னு நம்ம சொல்கிறோம். இவங்களுக்கு மேக்ஸிமம் இந்த கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் கூடுதலாக இருக்கும். அது ஹை கார்டிசால் லெவல் இருக்கக்கூடியவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா திரும்பியும் 2 ஹவர்ஸ்க்கு தூக்கம் வராது. அதுக்கப்புறம் தூங்குனாங்கன்னா விடிஞ்சு ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பெண்களை நம்ம பார்க்குறோம். இவங்க ரத்தத்தில் செரட்டோனின், மெலட்டோனின்கிற ஹார்மோன்ஸோடைய இம்பேலன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம சரியாக தூங்கலை அப்படிங்கும் பொழுதே என்ன ஆகும் அப்படின்னா மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் பொழுது நம்மளை அறியாமல் கிரேவிங் இன்க்ரீஸ் ஆகும். கிரேவிங் அதிகமாகும் பொழுது நிறைய சாப்பிடுவோம். சாப்பிடும் பொழுது நம்மளுடைய வயிறு சுற்றி ஃபேட் டெபோசிஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எப்படி மன அழுத்தம் உடற்பருமனுக்கு காரணமாக அமையுதுங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு கார்டிசால், அட்ரினல் ஹார்மோனுடைய லெவலை ரத்தத்தில் குறைக்கிறதுக்கு மெக்னீஷியம் சத்து முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது. ஸோ இந்த மெக்னீஷியம் சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எதுலெல்லாம் பச்சையம் இருக்கோ, எதுலெல்லாம் குளோரோஃபில் அதிகமாக இருக்கோ அது எல்லாமே வெயிட்டை குறைக்கக்கூடியதாகவும் மெக்னீஷியம் சத்து நிறைந்ததாகவும் இருக்குது. ஸோ சாதாரணமாக நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா கீரைகள்லேயுமே மெக்னீஷியம் சத்து நிரம்பி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு புதினா வச்சு ஒரு ஸ்மூதி எடுத்துக்கிறோம், கொத்தமல்லி வச்சு ஒரு ஸ்மூதி எடுத்துக்கிறோம், இல்லை ஒரு கீரையை வந்து ஹாஃப் பாயில்டாக வச்சு சாப்பிட்றோம். அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அது ஒரு மெக்னீஷியம் சத்து கிடைக்கும். கூடவே வந்து ஒரு ராஜ்மா இல்லைன்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கைக்கூத்தல் அரிசி, ப்ரௌன் ரைஸ் இதெல்லாம் எடுக்கும் பொழுது நமக்கு தேவையான மெக்னீஷியம் சத்து கிடைச்சிரும். அதை தொடர்ந்து நம்மளால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸை தவிர்த்துட்டு
இந்த மெக்னீசியம் சத்து நிறைந்த கீரை காய்கறிகள், பயிறு வகைகள், சுண்டல் வகைகள் நம்ம அதிகமாக சேர்த்திக்கும் பொழுது நம்மளால ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஏன் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க நிறைய நார்ச்சத்து எடுத்துக்கணும், நிறைய கீரை காய்கறிகள் எடுத்துக்கணும், நிறைய புரோட்டீன் சுண்டல் பருப்பு வகைகள் ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து உங்கள் மன அழுத்தத்தை குறைச்சி, உங்கள் தூக்கத்தை சீர்படுத்தி, உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி சைட் மார்க்கர்ஸ்னு சொல்லக்கூடிய நிறைய தேவையில்லாத சத்துக்களை குறைத்து, அதை தொடர்ந்து உங்களுடைய தொப்பையும் குறைச்சி, உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்தி உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். ஆஷி, ரிஸ்கோமீட்டரில் மிஸ்ஸஸ் கௌரி அவர்கள் 2024 நடக்கிற அந்த பட்ஜெட் விஷயம்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு இன்கம் டேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்றதை பற்றி தான் மிஸ்ஸஸ் கௌரி நம்மளுக்காக ஷேர் பண்ண போகிறாங்க. வாங்க கற்றுக்கலாம். வணக்கம், நான் டாக்டர் கௌரி ராமச்சந்திரன், பொருளாதார நிபுணர். நாம் இந்த பட்ஜெட்டை பற்றி ஒரு பலவிதமான கோணங்களில் பலவிதமான செக்டர்ஸ் எல்லாம் அலசி பார்த்து கொண்டிருக்கிறோம். போன எபிசோடில் நம்ம வரி சம்பந்தமாக பேசினோம், அதுவும் தனிநபர் வரி சம்பந்தமாக பற்றி பேசினோம். இப்பொழுது இந்த வரியை வந்து எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா, இதில் 2 விதமான வரி, மறைமுக வரி, நேர்முக வரி. நேர்முக வரி என்று சொல்லக்கூடிய டைரக்ட் டாக்ஸஸ், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961, 60 வருடங்களுக்கு முன்பாக ஏற்படுத்தப்பட்ட வரி. அதில் பல செக்ஷன்ஸு, அதில் பல விதமான அமெண்ட்மெண்ட்ஸ் இப்படி போக இப்போத்தி உள்ள காலகட்டத்திலையும் நடக்கக்கூடிய ஒரு ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இன்டர்நேஷ்னலி நம்ம எப்படி வளர்ந்துட்டுருக்கோன்னு பார்க்கும்பொழுது இந்த வருமான வரி, இந்த டைரக்ட் டாக்ஸஸில் பலவித மாறுதல்கள் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. அதனாலேயே அவங்க வந்து புது டேக்ஸ் ரெஜிம் பண்ணி இந்த டைரக்ட் டேக்ஸ் கோட் அப்படின்னு ஒரு புதுசாக பண்ணணும்னு பார்த்தாங்க. ஆனால் நம்ம பழைய டேக்ஸ்லேருந்து இன்னும் புது டேக்ஸ்க்கு மாறி ஃபுல்லாக வராததுனால அந்த டைரக்ட் டேக்ஸ் கோட் கொண்டு வரல. ஆனால் இந்த முறை டைரக்ட் டேக்ஸ் கோடுக்கு பரிந்துரை செய்வதற்கு ஒரு கவுன்சில் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு பண்ணிட்டாங்க. இனிமேல் அது அந்த நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது தாண்டி இப்போ நீங்கள் வந்து இப்போது வேறு சில திருத்தங்கள் இந்த வரி விகிதத்தை செஞ்சுருக்காங்க. அது முக்கியமாக நீங்கள் பார்க்கும்போது மறைமுக வரி என்று சொல்லக்கூடிய இந்த ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் எல்லா நிதி அமைச்சர்கள், எல்லா மாநில நிதி அமைச்சர்களும் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் இருக்காங்க. அவங்க விவாதித்து அந்தந்த மாநிலத்தில் உள்ள குறைதீர்களை அவங்க சொல்லி அதை செஞ்சுக்கலாம். அது வந்து டைரெக்டாக ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியோடைய டிசிஷன் கிடையாது, ஜிஎஸ்டி கவுன்சிலோட டிசிஷன்ஸ். அந்த ஜிஎஸ்டிலையுமே சிலதுக்கெல்லாம் வரி விகிதம் அதிகமாக இருக்குது. எல்ஐசி ப்ரீமியம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்லாம் நிறையா இருக்குது. அதுக்கெல்லாம் குறைச்ச பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கட்டணும்லாம் சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. அந்த கோரிக்கைகள் மேலே பரிசீலித்து ஜிஎஸ்டி இப்போது வந்து அதெல்லாமும் ரேஷனலைசேஷனுக்கு கவுன்சிலுக்கு பரிந்துரை செஞ்சுருக்காங்க. ஜிஎஸ்டி தாண்டி மறைமுக வரியில் கஸ்டம்ஸ் டியூட்டின்னு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வரி. அதில் வந்து வெளிநாட்டிலிருந்து நாம் இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸு முக்கியமாக துறை வாரியாக அழகாக இந்த தடவை அவங்க கொடுத்தாங்க. எவ்வளோ வரியை, கஸ்டம்ஸ் டியூட்டியை அபாலிஷ் பண்ணியிருக்கோங்க. அதை மாதிரி பார்க்கும்பொழுது கேன்சர் மெடிக்கல் செக்டரில் ஃபஸ்ட்டு சொன்னது மெடிக்கல் செக்டர் 3 மெடிசன் ரொம்ப முக்கியமாக கேன்சர் பேஷண்ட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய 3 மெடிசனுக்கு கம்ப்ளீட்டாக கஸ்டம்ஸ் டியூட்டியை அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நமக்கு எல்லாருக்குமே பெண்களாகிய அதிகமாக தேவைக்கு மேற்பட்டும் கோல்டை வந்து வாங்குகிறோம். அப்படி கோல்டு கடையில் போனால் இருக்கிற கூட்டத்தை பார்த்தா நாளைக்கே கோல்டு கடை இல்லையோ அப்படின்னு நினச்சிட்டு காலி ஆகிடுமோன்னு நினச்சின்னு வாங்குற மாதிரி கூட்டம். பணம் எங்கே மக்களுக்கு வருது தெரியல, ஆனால் கோல்டு கடையில் கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது. இது இன்னொரு ஸ்வீட் செய்தி. கோல்டுலேயும் சில்வர்லேயும் இம்போர்ட் டியூட்டி குறைஞ்சிருக்கு. இது வந்து ரொம்ப வருஷமாக கோல்டு மர்ச்சன்ட்ஸ் எல்லாம் அதை கேட்டுட்ருக்காங்க. அது பிரகாரம் அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி இம்போர்ட்ஸில் குறைஞ்சதுனால பட்ஜெட் அறிவித்த நேற்று 23ஆம் தேதி அன்று
அன்னைக்கு ஈவினிங்கே அது வந்து 2000 ரூபா ஒரு சவரனுக்கு குறைஞ்சிடுது. ஸோ அதனால இப்போ இன்னும் கூட்டம் அதிகமாகவும் மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. உலக அளவில் ஆபரண தங்கத்தை அதிகமாக உபயோகப்படுத்தும் ஒரே நாடு இந்திய நாடு. மற்றவங்கலாம் வேறு வேறு விதமாக இப்போ கோல்டு இடிஎஃபாக ஆன்லைனில் பேப்பர் கோல்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம மட்டும் இன்னும் ஆபரண தங்கமாகவே வச்சிட்ருக்கோம். ஸோ இது ஒரு பக்கம். இப்போ 2000 ரூபா ஒரு சவரனுக்கு கம்மி ஆயிருக்கு. இதை வச்சு நீங்கள் மக்கள் நிறையா தேவைக்குள்ள ஆபரண தங்கத்தை வாங்குங்க. தேவைக்கு மீதியாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணணுன்னா அதுக்கு வந்து ஆன்லைனில் இடிஎஃப் மூலமாக செய்யலாம். அதில் வரும். அப்புறம் சாவரன் கோல்டு பாண்டுன்னு கவர்மெண்ட் அப்பப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து இப்போ இன்றைக்கி ஒரு கிராம் உங்ககிட்ட பணம் கிடைச்சா கூட அதில் நீங்கள் முதலீடு செய்து அதில் பண்ணால் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதிகமான பணம். இப்போ கோல்டு விலை ஏற நீங்கள் போட்ட ஒரு கிராம் இப்போ நீங்கள் 6000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்தில் அது 8000 ரூபாய் ஆச்சுன்னா அந்த 2000 ரூபாய் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிகமும் ப்ளஸ் 2.5% அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட்டும் கொடுக்குறது. ஸோ ஸ்ட்ரெயிட் 8 வருஷத்தில் நீங்கள் போடும்போது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு கோல்டு ஆபரண தங்கத்தை விட அந்த தங்கம் ரொம்ப முக்கியமானது. இது எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது கவர்மெண்ட் ஒரு ஸ்டாம்ப்ஸாக கொடுப்பாங்க. அது கொடுக்கும்பொழுது இந்த ஆபரண தங்கத்தை வாங்கி கொள்ள வேண்டியது. இது தங்கத்தில் சில கலால் வரி இதெல்லாம் குறைச்சிருக்காங்க. மற்றபடி கேபிட்டல் கெயின்ஸ்னு வீடு வாங்கி விற்று செய்யும்பொழுது 2001 முன்னாடி வாங்கின வீடுகளுக்கெல்லாம் அந்த பழைய விகிதப்படி அந்த இண்டெக்ஸேஷனுங்கிற முறையில் இப்போ வந்து ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தங்க வீடு வாங்கியிருப்பாங்க ஒரு 1990. ஆனால் இப்போ வந்து அது விற்கும்போது 1 கோடிக்கு விற்றுருப்பாங்க. அது கேபிட்டல் கெயின்ஸுக்கு இண்டெக்ஸேஷன் பிரகாரம் பண்ணி அது எவ்வளவோ பேலன்ஸ் மட்டும்தான் கேபிட்டல் கெயின்ஸ். ஆனால் இப்பொழுது 2001 பிறகு வாங்கப்பட்ட ரியல் எஸ்டேட் எல்லாத்துக்குமே இந்த கேபிட்டல் கெயின் இண்டெக்ஸேஷன் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே 12.5% இண்டெக்ஸ். அதனாலே உடனே மார்க்கெட் சந்தையெல்லாம் சரிஞ்சுது. அன்றைக்கி திரும்பி வேறு காரணங்கள்னால ஏறித்து. அது தவிர எந்த விதமான நீண்ட கால முதலீட்டு வருமானம், அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் என்று சொல்லுவோம். அது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாலும், ரியல் எஸ்டேட்டில் கொண்டு வந்தாலும், எந்த முறையான முதலீடுகளில் லாங் டேர்மாக கொண்டு போவது எல்லாமே 12.5%க்கு கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு விதமான சலுகைகள்னு சொல்லலாம். சிலது அது சில பாதகங்களையும் ஏற்படுத்தக்கூடும். ஏன்னா ப்ரையாரிட்டி லெகசி ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் பழைய இண்டெக்ஸேஷன். 2001க்கு மேலே வாங்கினவங்க எல்லாமே ஃபுல் கெயினுக்கு அவங்க வந்து இதை கட்டி ஆகணும். ஸோ அதனால் அது வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டும் அதில் கொஞ்சம் சரிவை எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அதுக்கு அடுத்தது சில மிடில் கிளாஸுக்காக ஒரு 1.25 lakhs எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் இன்ஸ்டெட் ஆஃப் 1 lakh. அது ஒரு சின்ன பெனிஃபிட்டு. அதர் தேன் தட் இப்போ வந்து டிசிஎஸ் பிடிக்கிறதுலாம் கொஞ்சம் சில மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த காம்ப்ரஹென்சிவ் ரிவ்யூ ஆஃப் இட் மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 500 ரூபாயிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு மாதத்துக்கு. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்று சொல்லக்கூடிய எஸ்ஐபியில் அதில் நல்ல தெரிஞ்சோ தெரியாமலே அதில் இறங்குறாங்க. சில வருமானங்கள் கிடைக்கிறது. அதற்கு இப்போ முன்னாடி 10% டேக்ஸ் இருந்தது லாங் டேர்முக்கு. இப்போ அது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. ஸோ இது வந்து புதுசாக இறங்க போகிறோம். ஆனால் நம்மளுக்கு இங்கேயும் போய் டேக்ஸ் ஆன் தோணும். அதை கொஞ்சம் பார்த்து எதில் ஈக்விட்டி போகணுமா டெட்டில் போகணுமாங்கிறத ஒரு நிதி ஆலோசகர் மூலமாக தெரிந்து கொண்டு அதில் இறங்குங்கன்றது தான் என்னுடைய இந்த பட்ஜெட்டுக்கும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு சிறு ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்க்கு உண்டான வரி விதிப்புகளை தெரிந்து கொண்டு நீங்கள் முதலீடு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான நம்ம எல்லோருக்கும் தேவையான டாப்பிக்கை பேச போகிறோம். காத்திருந்து கேட்டுக்கொள்ளுங்கள். வணக்கம்.